அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கௌதமி விலகியது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சமூக பணிக்கு இடையூறாக இருப்பதாக கூறி கட்சியிலிருந்து விலகியதாக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டாலுமே அதிமுகவிலிருந்து கௌதமி விலக புறக்கணிப்பே காரணம் என்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. அது குறித்த அண்மை செய்திகளை நாம் தற்போது பார்க்கக்கூடிய நிலையில விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், அதிமுகவிலிருந்து நடிகை கௌதமி விலக என்ன காரணம்? வணக்கம். அதிமுக வேட்பாளர் 2026 வேட்பாளர் அறிவித்த பிறகே கௌதமி அவர்கள் கட்சியை விட்டு விலகுவதாக ஒரு தகவல் வந்தது. அவர் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ராஜபாளையம் தொகுதியில் அவர் தன்னுடைய வேட்பாளராக நிற்க வேண்டும் என்று பெரிதும் விருப்பப்பட்டார். அந்த விருப்பத்தையும் அதிமுகவினுடைய தலைமையிடம் கோரி வந்தார். இந்நிலையில் 2026 வேட்பாளர் பட்டியலின் போது கௌதமி பெயர் இல்லை, அவருக்கு மறுத்து விட்டது. ஏனென்றால் தொடர்ச்சியாக ராஜபாளையம் தொகுதி தனக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி என்பதன் காரணமாக அதற்கு முன்னதாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிலும் ராஜபாளையத்தில் கலந்து கொண்டார். எனவே அந்த தொகுதியில் நின்று நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று அவர் கூறுகின்றார். அது மட்டுமல்ல, தேர்தல் நேரத்தில் அவருக்கு பெரிய முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை. 2026 வேட்பாளர் அறிவித்த பிறகே அவர் கட்சியை விட்டு வெளியேறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்றால் வாரியம் ஏதேனும் பதவிகள் வாங்கிவிடலாம் என்ற அவர் அந்த விருப்பத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே அதுவும் வாய்ப்பில்லாமல் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட நிலையில் இனியும் தான் இருந்தால் அந்த அரசியல் எதிர்காலம் என்ற அடிப்படையில் ஒரு கேள்வி எழுந்த நிலையில் அவர் தற்போது இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடிக்கடிக்காக கூறி, அதாவது அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பதவி மற்றும் குழுவிப்பு துணை செயலாளர் என்ற பதவியிலிருந்து தற்போது உள்ள அரசியல் சூழல் காரணமாக நான் சமூக சேவை செய்ய ஏதுவான வகையில் கனத்த எதிர்ப்புடன் என்னை விடுவித்துக் கொள்கிறேன் என்றும், கழகத்தில் நான் சேர்ந்த முதல்வரை இன்று வரை எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு வழங்கிய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், தலைமை கழக நிர்வாகிகள், பிற அணி சேவை என அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் சொல்லும் நிலையில் தற்போது அந்த அறிவிப்பை அவர் வெளிப்படையாக விடுவித்துக் கொள்கிறேன் என்ற அறிவிப்பை வெளியிட்டாலும் கூட அடிப்படையில் அவர் எதிர்பார்த்த அந்த இடம் கிடைக்கவில்லை. அதே போல அதிமுக வெற்றி பெற்றால் ஏதேனும் ஒரு பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார், அந்த பதவியும் கிடைக்கவில்லை. அது அடுத்தபடியாக ராஜ்யசபா இடங்களும் அவர் கேட்டதாக சொல்லப்படுகிறது. அதிமுக தனக்கு ராஜ்யசபா இடம் ஒதுக்க, அதாவது ஒருவேளை சட்டமன்றத்தில் இடம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட ராஜ்யசபா இடம் ஒதுக்குவதாக அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். எனவே அதற்கான வாய்ப்பும் தற்போது அதிமுகவில் இல்லாத ஒரு சூழலில் தொடர்ச்சியாக கட்சியினர் அனைவருமே வெளியேறுகிற ஒரு சூழலில் இனி அதிமுகவில் நாம் இருந்தால் நம்முடைய எதிர்காலம் இல்லை என்ற அடிப்படையில் அவர் கட்சியை விட்டு வெளியேறுகிறார். விரைவில் அவர் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து நிறைய பேர் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கும் நிலையில் அவரும் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே அவருக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அடுத்த கட்டமாக மாநிலங்களவையிலும் இடம் கிடைக்கவில்லை. எனவே அந்த அடிப்படையில் தான் தற்போது அவர் கட்சியை விட்டு வெளியேறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.